இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு வாசகங்களை பற்றி தியானிக்க இருக்கிறோம். இறைவன் நம்மை அழைக்கிறார், இறைப்பணி செய்ய நம்மை அழைக்கிறார். இறை துணையோடு இறையரசை கட்டி எழுப்ப நம்மை பணிக்கிறார். குறிப்பாக வலுவின்மையில் வெளிப்படும் வல்லமை என்ற மைய கருத்தை எவ்வாறு இன்றைய நற்செய்தி வாசகம் வெளிப்படுத்துகிறது என்பதையும், முதல் வாசகம் இக்கருத்திற்கு எவ்வாறு வலு சேர்க்கிறது என்பதையும் பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது இறை வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் கடைசி வார்த்தை மன்றாடுங்கள். இதன் பொருள் டு ப்ரே, ஜெபியுங்கள். நாம் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பாகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. குறிப்பாக இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். முன்பொரு காலத்தில் மேலை நாடுகளிலிருந்து நற்செய்தியை போதிக்க அருள் பணியாளர்கள் நம் நாடு வந்தனர். இன்று அங்கு விசுவாசம் வீழ்ச்சி அடைந்து இறையழைத்தல் குறைந்து நம் நாடுகளிலிருந்து பணி செய்ய அங்கு செல்கின்றனர். தொடர்ந்து நம் குடும்பங்களில் இறையழைத்தல் தொடர வேண்டும். நம் பிள்ளைகள் நற்செய்தி பணிக்காக தங்களையே ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும். லூக்காஸ் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் வார்த்தை புறப்பட்டு போங்கள், நற்செய்தியை பரப்புவதற்கு தயங்க வேண்டாம். உடனடியாக புறப்பட்டு போங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறார். Get into action, begin immediately. நாம் இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரது போதலின்படி நடப்பதால் நம் வாழ்க்கையின் வேதனைகளும் சோதனைகளும் மாறி சாதனைகளால் சரித்திரம் படைக்க முடியும். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, யார்தான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும்தான் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா என்ற எண்ணம் உங்களில் எழலாம். இல்லை, எல்லோரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற பொறுப்பு உள்ளது. இயேசுவுடன் வாழ்ந்த 12 திருத்தூதர்களில் ஏனைய 72 சீடர்கள் அனைவருமே குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அறுவடைக்கு வேலையாட்கள் தேவை என்று இயேசு கூறியது குருக்கள் துறவியரை குறித்து மட்டுமல்ல, மாறாக மக்கள் மனங்களில் இறை அரசின் கனவுகளை விதைத்து அதன் பலன்களை அறுவடை செய்வதற்கு துணிவுடன் முன்வரும் வேலையாட்களை, அதாவது நம் ஒவ்வொருவரையும் நினைத்து இயேசு இந்த அழைப்பை விடுத்துள்ளார் என்பது உண்மை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் எசாயா 66 10 முதல் 14 உள்ள வசனம் எருசலேமுடன் சேர்ந்து களி கூறுவது, அதாவது ஒரு தாயிடமிருந்து ஒரு குழந்தையைப் போல ஆறுதல் பெறுவது, கடவுளின் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் அனுபவிப்பது பற்றி பேசுகிறது. ஆகவே இறைவார்த்தையை போதிக்கும் எல்லோருக்கும் இறைவன் தரும் 3 கொடைகள். முதல் கொடையாக ஆறுதல் அளிக்கும் உணவு, மகிழ்ச்சி ஊட்டும் உணவு. எசாயா 66 11 மற்றும் 12 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பால் பருகுவீர்கள். தாய் எவ்வாறு குழந்தைக்கு தன்னுடைய பாலை கொடுத்து அழும் குழந்தையை பசியாற்றி மகிழ்விக்கிறாரோ அதுபோலவே நம் இறைவன் நம்மை தேற்றுவார். லூக்காஸ் 10ஆம் அதிகாரம் 7 அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். இறைவார்த்தை அறிவிக்கும் இறைவாக்கினர் எவரும் உணவு இல்லாமல் பசியால் இறந்ததாக சரித்திரம் இல்லை. இறைவன் அவர்களுக்கு கொடையாகவே இறைவார்த்தையை உணவாக கொடுக்கிறார். ஆகவே
நற்செய்தியை அறிவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதல் உணவையும் மகிழ்ச்சியின் உணவையும் வழங்குகிறார். இறைவார்த்தையை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தரும் இரண்டாவது கொடையாக எசாயா 66:12 ஆறு போல் நிலைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், உங்கள் வாழ்வு நிறைவானதாக இருக்கும். லூக்காஸ் 10:20 உங்களுக்கு விண்ணக வாழ்வு நிச்சயம், உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே இறைவார்த்தை அறிவிக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தரும் மூன்றாவது கொடையாக எசாயா 66:12 பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றிடத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். லூக்காஸ் 10:17 ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. லூக்காஸ் 19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் பகைவரின் அனைத்து வல்லமையையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணியும். எனவே இயேசு நம்மை வழிநடத்துவார், நம் பலவீனத்தை பலமாக மாற்றுவார். இயேசுவின் துணையுடன் எந்த சூழ்நிலையையும் நம்மால் எதிர்கொள்ள துணிவு பிறக்கும். இயேசுவின் துணையுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இறை துணையோடு இறைவார்த்தை அறிவிக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.